பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக மாத்திரமே என்று கூறுகின்றான். அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் வாழ்வது மாத்திரம்தான் அவனுடைய வேலை. இபாதத் செய்வது தான் அவனுடைய வேலை. தொழுகை ஒரு இபாதத், நோன்பு ஒரு இபாதத், ஜகாத் ஒரு இபாதத், ஹஜ் ஒரு இபாதத். அது அல்லாத பல்வேறு இபாதத்துகளையும் நாங்கள் சுன்னத்தான, நஃப்லான, ராத்திபான பல்வேறு வணக்கங்களை நாங்கள் அறிவோம். இங்கு அல்லாஹு தஆலா இந்த இபாதத் என்பதன் மூலம் இந்த நேரடியான இபாதத்துகளை சொல்வது போலவே ஏனைய அனைத்து நல்லமல்களையும் அந்த இபாதத் என்ற ஃப்ரேமுக்குள், அந்த வட்டவரைக்குள் தான் கொண்டு வருகின்றான். அந்த அடிப்படையிலே நாங்கள் செய்கின்ற சாலிஹான அமல்கள் அனைத்தும் அந்த இபாதத்துகளுக்குள்ளே தான் உள்ளடங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இபாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான இபாதத்தையும் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதிகம் நினைவுபடுத்தப்படாத, அதிகம் பேசப்படாத ஒரு இபாதத்து தான் அது. இபாதத்து சிர், ரகசியமான இபாதத். அல் ஹபீஅத்து ஸாலிஹா, ஹபீஆ என்று சொல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடினாங்க. நாங்கள் சாலிஹான அமல் என்றது எங்களுக்கு தெரியும். இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலிஹான ஹபீஆ, அதாவது மறைவான அமல், ரகசியமான அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வரைவிலக்கணப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் இஸ்ததாஅ மின்கும் அன் யகூன லஹு ஹபீஅத்துன் மின் அமலின் ஸாலிஹின் ஃபல்யஃஅல். உங்களில் யாருக்கு உங்களுடைய துன்யாவுடைய வாழ்நாளில் குறைந்தது ஒரு ரகசியமான அமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ, யாருக்கு அது முடியுமோ அதனை கட்டாயம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அல் ஹபீஅத்து ஸாலிஹா. இந்த ரகசியமான அமலுக்கு அல் குர்ஆனிலே பல உதாரணங்களை நாங்கள் பார்க்கிறோம், பல ஆதாரங்களை அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவிலே பல உதாரணங்களையும் பல ஆதாரங்களையும் பார்க்கின்றோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே, அதற்கு பிறகு வந்த பெரும் பெரும் அறிஞர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஹபீஆ என்ற இரகசியமான அமல் என்பது அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கிய அச்சாணியாக, முக்கியமான ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆக அவருடைய வாழ்க்கையில் இருந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு அல் குலஃபா உர் ராஷிதூன், ஹிலாஃபா ராஷிதா, அந்த காலத்துக்கு பிறகு அல் ஹிலாஃபத்துல் உமவிய்யா, உமையாக்களுடைய ஆட்சி வந்தது. உமையாக்களுடைய ஆட்சியிலே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது, ரோமர்களுடனான ஒரு யுத்தம். உங்களுக்கு தெரியும், ரோமர்கள் பாரசீகர்கள் என்பது அந்த காலத்தில் இருந்த பெரும் ரெண்டு வல்லரசுகள், பெரும் சக்திகள். ரோமர்களுடனான ஒரு யுத்தத்தின் போது முஸ்லீம்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். முஸ்லீம்களுடைய அணி கடுமையான காயம்பட்டவர்கள், அதிகமான மரணித்தவர்களின் எண்ணிக்கை அதிகமான நிலை. இப்படியான ஒரு நிலையிலே முஸ்லிம்கள் வெற்றியை நோக்கி, வெற்றியா தோல்வியா என்ற ஒரு இடம்பாடான நிலையிலே இருக்கின்றார்கள். ரோமர்கள் அவருடைய ஒரு பெரும் கோட்டைக்குள் போய் புகுந்து அவருடைய கோட்டையை, வாசல்களை அனைத்தும் மூடிவிட்டார். கோட்டை என்றால் எங்களுக்கு தெரியும், சும்மா ஒரு வீடு போன்ற ஒரு பேலஸ் போன்ற அமைப்பு அல்ல. இன்றும் நாங்கள் கோட்டைகளை பார்க்கின்றோம். பெரும் பாறான் கற்களால் உருவாகின, இலகுவில் அதன் உள்ளே யாருக்கும் புகுவதற்கு, உள்ளே செல்வதற்கு முடியுமான நிலை இல்லாத ஒன்றாக, மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக அதனை அமைத்திருக்கிறார். இப்போது முஸ்லீம்கள், அந்த முஸ்லீம் படை வந்து அந்த கோட்டையை சுற்றி வளைத்து விட்டார்கள். ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன ஆய்வு செய்து பார்க்கின்றார்கள், இந்த கோட்டைக்குள் செல்வதற்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்கிறதா. அப்போது கண்டுபிடிக்கிறார்கள், கோட்டையுடைய அடித்தட்டிலே, ஆகக்கீழே, கிட்டத்தட்ட அண்டர் கிரவுண்ட், அங்கே ஒரு துளை ஒன்று இட்டு அதிலே
இருக்கின்ற அந்த கட்பாறைகளை உடைக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கிறது. உடைத்து அதற்குள்ளால் சென்று மேலே வந்து கோட்டையின் கதவுகளை திறந்து விட வேண்டும். அப்படி திறந்து விட்டால் மாத்திரம்தான் எங்களுக்கு வந்த இழப்புக்களை எல்லாம் தாங்கி கொண்டு வெற்றி வாகை சூடிக்கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது. இந்த படையை மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் என்ற ஒரு பெரும் கமாண்டர், ஒரு பெரும் போராளி, அவர் தலைமை தாங்கி வந்திருந்தார். அப்போது அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முதலாவது நாள் இந்த மதிலிலே, இந்த சுவரிலே போய் இந்த ஓட்டையை போட்டு இந்த கோட்டையின் கதவை திறந்து விடுவதற்கு யார் தயார் என்றால் ரோம பேரரசு படைகள் எல்லாம் அம்பு வில்களோடு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கோட்டையை சுற்றி யாராவது உள்ளே நுழைவதற்கு முயற்சித்தால் அவர்களை உடனே துவம்சம் செய்வதற்கு. முதலாவது நாள் கேட்கின்றார்கள், யாரும் தயார் இல்லை, ஏனென்றால் போய் மிஞ்சி வர முடியாது என்பது தெரியும், அது வெற்றி அளிக்காது என்று நினைத்தார். இரண்டாவது நாளும் அவர்களுடைய முற்றுகை தொடர்கின்றது, இதே கேள்வியை கேட்கின்றார்கள். மூன்றாவது நாளும் இதே கேள்வியை கேட்கின்றார்கள். அப்போது மூன்றாவது நாள் ஒரு அந்த படையில் இருந்த ஒரு போர் வீரர் அந்த சொல்லப்பட்ட இடத்திற்கு சென்று ஒரு ஓட்டையை அதிலே போட்டு ஒரு துளையை இட்டு கோட்டைக்குள்ளால் மிகவும் தத்ரூபமாக சென்று மிகவும் அவருடைய மூளையை பாவித்து சென்று கோட்டை கதவை திறந்து விட்டார். திறந்த கோட்டை கதவை திறந்தாலே வெற்றிதான் என்ற நிலைமை இருந்தது முஸ்லிம் அணிக்கு. அந்த நேரம் கோட்டை கதவை திறந்து விட்டால் உள்ளே முஸ்லிம்கள் படைகள் எல்லாம் போய் ரோம அந்த படையினர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி அதிர்ச்சியிலே அரைவாசி பேர் இறந்து விட்டார்கள். மற்ற அவர்களோடு போராடி அந்த யுத்தத்தை முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள், வெற்றி கொண்டார்கள். பெரும் வெற்றி உமையா காலத்திலே கிடைத்த ரோம பேரரசை வீழ்த்த முடியாமல் இருந்த ஒரு பேரரசை, ஒரு பெரும் பேரரசை சொற்பமான வளங்களோடு சொற்பமான ஆயுத தளபாளங்களை வைத்து சொற்பமான ஆட்களின் எண்ணிக்கையை வைத்து வெற்றி கொண்ட ஒரு பெரிய வெற்றியாக அது கருதப்படுகிறது வரலாற்றிலே. விஷயத்துக்கு வந்தால், இந்த இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த கோட்டையுடைய வாசலை திறந்து விட்டவர் யார் என்பது பெரியதொரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. அவர் தன்னை அடையாளம் காட்டவில்லை. அவர் கோட்டையை திறக்க செல்கின்ற போதும் அவருடைய முகத்தை முற்றாக மூடித்தான் சென்றிருந்தார். அவரை யார் என்று அடையாளம் காண முடியும், இன்று வரைக்கும் அடையாளம் காண முடியவில்லை. அப்போது இந்த படையின் தளபதி மஸ்லமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த கோட்டையின் வாசலை திறந்தவரை நான் சந்திக்க வேண்டும், மிக அவசரமாக என்னை வந்து சந்தியுங்கள். அந்த இடத்தை விட்டு அவர்கள் செல்லவர்கள். ரோமர்களை வெற்றி கொண்டு விட்டு அந்த இடத்திலே இந்த வாசலை திறந்தவரை கண்டுபிடிக்கின்ற வரைக்கும் இந்த இடத்தில் இருந்து நாங்கள் செல்ல மாட்டோம். முதலாவது நாள் அறிவிக்கிறார், அந்த நாள் முடிகிறது. இரண்டாவது நாள் அறிவிக்கிறார், அவரை சந்திக்க வேண்டும் நான் என்ற முழு யுத்தத்தையும் தலை குப்பர புரட்டி அதனை வெற்றிக்கு தோல்விக்கு கிட்டத்தட்ட தோல்வி நிலைக்கு சென்ற யுத்தத்தை முழுமையான மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு போன ஒரு செயல் தான் அது. அப்ப அவரை பாராட்டாம, அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்காம, அவரை எல்லாருக்கும் மத்தியில வச்சு புகழாம இந்த இடத்த விட்டு போகலுமா என்றது அந்த தளபதியோட எண்ணம். அப்ப ரெண்டாவது நாள் அறிவிக்கிறார், ஆள் வருவதில்லை. மூன்றாவது நாள் அறிவிக்கிறார், நான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தன்னுடைய அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டார். அந்த நபியுடைய போதனையை, அந்த உத்தரவை வைத்து நான் ஆணையிட்டு சொல்கிறேன், என்னை கட்டாயம் அவர் சந்திக்க வேண்டும், சந்திக்காமல் இங்கிருந்து நாங்கள் செல்ல மாட்டோம் என்று சொல்லிவிட்டு மூன்றாவது நாள் இரவு தளபதி போய்விட்டார் அவருடைய கூடாரத்தை. அப்போது ஒரு மனிதர் போகின்றார். அவர் அந்த தளபதியை சந்திப்பதற்காக அந்த இடத்திலே ஒரு வாய்க்காவலர் இருக்கிறார். அவரிடம் சொல்கின்றார், நான் தளபதியை சந்திக்க வேண்டும். ஏன் சந்திக்க வேண்டும்? இல்லை, இந்த கோட்டையின் வாசலை திறந்தவரை நான் தளபதியிடம் சொல்ல வேண்டும். அப்படியா, கொஞ்சம் இருங்கள். உள்ளே போய் அனுமதி கொடுக்கப்படுகிறது. உள்ளே செல்கின்றார். உள்ளே தளபதி அமர்ந்திருக்கின்றார். என்ன விஷயம்? யார் அந்த கோட்டை வாசலை திறந்தவர்? கோட்டை வாசலை திறந்தவர் எனக்கு தெரியும், நான் அவரை உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் 3 நிபந்தனைகள். அந்த கோட்டை வாசலை திறந்தவருடைய பெயரை கேட்கக்கூடாது, அவருடைய முகத்தை திறக்க சொல்லக்கூடாது, முகத்தை காட்டுங்கன்னு சொல்லக்கூடாது, பரிசுகள் வெகுமதிகள் ஏதும் தரக்கூடாது.
சரி பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்றேன், சொல்லுங்க யாரன்னு. அது நான் என்று சொல்லிவிட்டு அந்த போராளி சென்று விட்டார். இப்போது தளபதிக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டாயும். பேரை சொல்லக்கூடாது, பேரை கேட்கக்கூடாது, முகத்தை காட்டுமாறு சொல்லக்கூடாது, பரிசு வெகுமதிகள் ஒன்றும் தரக்கூடாது. 3 நிபந்தனைகள். சென்று விட்டார். மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் என்ற அந்த தளபதி அவருடைய மரணம் வரைக்கும், வஃபாத் வரைக்கும் ஒவ்வொரு சுஜூதிலும் ஒரு துஆவை கேட்டார். அல்லாஹும்ம ஜஅல்னி மஅ ஸாஹிபின் நக்ப். பேரில்லாத இந்த போராளிக்கு, இந்த பெரும் போராளிக்கு வரலாறு ஒரு பேர் வைத்தது. துளையிட்டு கோட்டைக்குள் சென்று வெற்றியை தந்த அந்த வெற்றியின் சொந்தக்காரன் சாஹிபுன் நக்ப். இன்று வரை அந்த பேரில் தான் அவர் அழைக்கப்படுகின்றார். இந்த மஸ்லமா என்ற தளபதி அவருடைய ஒவ்வொரு சுஜூதிலும் வஃபாத் வரைக்கும் கேட்ட துஆ, யா அல்லாஹ், இந்த சாஹிபுன் நக்போடு என்னை எழுப்பாட்டுவாயாக, இந்த சாஹிபுன் நக்போடு சுவர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. இந்த ஹபீஆ செய்கின்ற சாதனையை செய்துவிட்டு, ஒரு வேலையை செய்துவிட்டு பாராட்டை எதிர்பார்க்கின்ற உலகம், ஒரு வேலையை செய்து கிரெடிட்டுக்காக அலைகின்ற உலகம். கிரெடிட்னா கடன் இல்லை, எங்களுக்கு ஒரு லக்குன்னு போட்டுக்கொள்வோம், எங்களுக்கு என்ன ஒரு எங்களை பேரை வச்சுக்கொள்ளணும், அதில் நான் தான் அந்த ஆளுன்னு சொல்லிக்கொள்ளணும் என்று அலைகின்ற ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். இந்த பேரை போட்டுக்கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி அவ்வளவு பாடுபடுகின்ற உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். வரலாற்றிலே இப்படியான தூய்மையான மனிதர்கள் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். யௌம துபில ஸராயிர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை வர்ணித்து சொல்கின்ற போது, அந்த நாளிலே ஸராயிர், ரகசியங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம். இதுதான் ரகசியம். நீங்க ரகசியமாக அல்லாஹ்வுக்கென்று மாத்திரம் செய்த அமல்களை அன்றைய தினம் முழு உலகத்திற்கு முன்னால் வைத்து நாங்கள் வெளிப்படுத்தி அவர்களை பெருமைப்படுத்துவோம். அந்த பெருமையை யாரு இந்த துன்யால எதிர்பார்க்கிறாங்களோ, யாரு அந்த கிரெடிட் துன்யால கிடைச்சிடணும், மீடியால பேர் வரணும், மீடியால போட்டோ வந்துடணும், இந்த சதக்காவை செஞ்ச நான் தான், இந்த டொனேஷனை கொடுத்தது நான் தான், இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தது நான் தான், இந்த ஸ்கூலை டெவலப் பண்ணது, இந்த பள்ளியை உருவாக்கினது நான் தான் என்று யாரெல்லாம் அலைகின்றோமோ எங்களுடைய நிலை மிகவும் பரிதாபமானதாகத்தான் இருக்கும். அல்லதீனஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன். சூரத்துல் மாஊன் எங்களுக்கு தெரியும். அராய்த அல்லதீ யுகذிபு பித்தீன் ஃபதாலிக அல்லதீ யதுஉல் யதீம் வலா யஹ்து அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் என்ன, முகஸ்துதிக்காக, மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்வார். அல்லாஹ் சொல்லுவான், நீங்க யாருடைய பாராட்டை எதிர்பார்த்தீர்களோ, யாருடைய கூலியை எதிர்பார்த்தீர்களோ அவர்களிடம் போய் பாராட்டையும் கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் உங்களுக்கான கூலி இன்றைய தினம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அந்த அளவு தூரம் ஒரு முக்கியமான அம்சமாக இந்த அல் ஹபீஅத்து ஸாலிஹா இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், நிழலே இல்லாத அந்த கியாமத் நாளிலே 7 பேருக்கு, நிழலே இல்லாத அந்த கியாமத்திலே 7 பேருக்கு நாங்கள் நிழல் கொடுப்போம். எங்க? மஹ்ஷர்ல, சொர்க்கத்துல அல்ல, மஹ்ஷர்ல. மஹ்ஷர்களுக்கு தெரியும், சொர்க்கம் சூரியன் வந்து மிகவும் பணிக்கப்படும், சூடு கடுமையாக இருக்கும், மூளை எரிகின்ற, மூளை கொதிக்கின்ற அளவுக்கு அந்த சூடு இருக்கும். அந்த நிழல் இல்லாத இடத்திலே நாங்கள் அந்த 7 பேருக்கு நாங்கள் நிழல் கொடுப்போம். அதிலே இறுதியாக சொல்லப்படுகின்ற 2 மனிதர்கள், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா, ஒரு மனிதர் ஒரு சதகா கொடுப்பாரு, அதை மறைச்சு கொள்வாரு. ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, வலது கரத்தால் கொடுக்கின்ற அந்த சதகா இடது கரம் தெரியாமல் கொடுப்பார். அவர் எந்த அளவுக்கு சீக்ரெட்டா, அவரோடைய அவர் சீக்ரெட், இந்த கைக்கும் இந்த கைக்கும் இடையில சீக்ரெட். அவருக்கு நாங்கள் நிழல் கொடுப்போம். வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه, அல்லாஹ்வோட தனிமையில் அமர்ந்து
அல்லாவோட தனிமையில் அமர்ந்து அல்லாவை நினைவுபடுத்துவான். அல்லாவை நினைவுபடுத்துறா அல்லாக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை உறவை நினைவுபடுத்தி பார்க்கின்ற நேரம் செஞ்ச பாவமெல்லாம் நினைவு வந்து விட்ட தவறெல்லாம் ஞாபகம் வந்து கடுமையாக அழுவார், கண்ணீர் சிந்துவார். இந்த கண்களை நரகம் தீண்டாது. மட்டுமல்ல, இத்தகைய மனிதர்களுக்கு அல்லாஹ் கியாமத் நாளிலே மஹ்ஷரிலே அந்த நிழலை கொடுக்கிறான். அவ்வளவு தூரம் இந்த டாப் சீக்ரெட்டுக்கு இஸ்லாத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. தொழுகை சீக்ரெட்டா செய்யலாம், அதாவது கடமையான தொழுகை, நாங்கள் பள்ளிக்கு வந்து தொழணும், எல்லாரும் காணுவாங்க. நோன்பு அதே மாதிரி, ஹஜ்ஜு அதே மாதிரி, சகாத்தும் பெரும்பாலும் எங்களுக்கு சீக்ரெட்டா கொடுக்கலாம். அதுவல்லாத அனைத்து நல்ல அமல்களும் சாலிஹான அமல்களும் எங்களுக்கு சீக்ரெட்டா செய்யல். அதுவல்லாத அனைத்து அமல்களும் பெரும்பாலும் எங்களுக்கு சீக்ரெட்டா செய்யறதுக்கு, ரகசியமாக செய்யறதுக்கு, யாருடைய கண்ணையும் படாம செய்யறதுக்கு எங்களுக்கு ட்ரை பண்ணேலும். அதனால்தான் சுன்னத்தான தொழுகைகளை பள்ளிவாசல்லே தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதித்தார். வீடு மகத்துவம் கூடின இடமா, பள்ளி மகத்துவம் கூடின இடமா? நிச்சயமாக பள்ளிவாசல், நிச்சயமாக மஸ்ஜித், மலக்குமார்களால் சூழப்பட்ட இடம் பள்ளிவாசல். ஆனால் சுன்னத்தான தொழுகைகளை நீங்கள் மக்களுடைய கண்களை விட்டும் பார்வைகளை விட்டும் தூரமாகி தொழுகின்ற போது அதில் கூலியே வேறு என்ற பல ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்க முடியுமா இருக்கின்ற சொல்வார்கள். இன்னல் அப்த லயுஸல்லி ஸலா மா யுக்தப் லஹு மின்ஹா இல்லா உஷ்ருஹா துஸ்உஹா சுமுனுஹா சுபுஹா சுதுசுஹா ஹுமுசுஹா ருபுஹா சுலுசுஹா நிஸ்ஃபுஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். ஒரு அடியான் ஒரு தொழுகையை தொழுவான், அந்த தொழுகையிலே இருந்து கிடைக்க வேண்டிய அஜிர் கூலியிலே அவனுக்கு 10 தான் கிடைக்கும். இன்னொரு அடியான் தொழுவான், அவனுக்கு 8 தான் கிடைக்கும். இன்னொரு அடியான் தொழுவான், 6 தான் கிடைக்கும், 5 தான் கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். மிக சிலருக்குத்தான் அந்த தொழுகையுடைய பரிபூர்ணமான கூலியில் அரைவாசி கிடைக்கிறது. அதைவிட மிக அரிதான சிலருக்குத்தான் அவருடைய தொழுகையின் முழுமையான கூலியும் கிடைக்கிறது. இது நாங்க பகிரங்கமா தொழுகையிட நிலைமையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அவ்வளவு தூரம் நாங்க செய்கிற பள்ளிக்கு தொழுகிற அந்த தொழுகையே எங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லை. இந்த அல் ஹபியத்து சாலிஹா என்ற இந்த சாலிஹான ரகசியமான அமல் துன்யாலையும் எங்களை காப்பாற்றும், ஆகிரத்திலையும் எங்களை காப்பாற்றும். ஏனென்றால் இந்த ரகசியமான அமல் முகஸ்துதி இல்லாதது, யாருடைய பாராட்டையும் புகழையும் எதிர்பார்க்காதது, அப்பழுக்கற்ற முறையில் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமான உள்ளத்தோடு அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்கின்ற ஒரு அமல். அது எதுவாகவும் இருக்கலாம். சுன்னத்தான ஒரு தொழுகையாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், ஒருவருடன் சந்திப்பாக இருக்கலாம், ஒருவருக்கான கவுன்சிலிங்காக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதரும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ரகசியமான அமலை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் நான் கூறினேன், அதிகமாக நினைவுபடுத்தப்படாத ஒரு அமல். தொழுகையை பற்றி நாங்கள் பேசுவது உண்டு, எல்லோரும் பேசுவது உண்டு, எல்லா உலமாக்களும் பேசுவாங்க. ஆனால் இந்த ரகசியமான தொழுகை, ரகசியமான சதகா, ரகசியமான ஒரு உதவி, ஒரு மனிதனுக்கு நாங்கள் செய்கின்ற உதவி, இந்த ரகசியத்திலே அல்லாஹு தாலா ஒரு பெரும் ரகசியத்தை, எங்களுடைய மீசானுடைய ரகசியத்தை வைத்திருக்கின்றார். ஏனால் ஒரு 100 பகிரங்கமான தொழுகை செய்யாத வேலையை ஒரு ரகசியமான தொழுகை அந்த மீசான்ல செஞ்சது. அப்படி நன்மைக்காக அலைகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மஹ்ஷருடைய ஒரு சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் நினைவு சல்லு ஐயுஹன்னாஸ், மனிதர்களே உங்களுடைய வீடுகளில் தொழுங்கள். நீங்கள் தொழுகின்ற தொழுகையில் மிகச்சிறந்த தொழுகை நீங்கள் வீட்டில் தொழுகின்ற தொழுகையாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஸலாத்து ரஜுலி ததவ்வுஅன், யார் ஒரு சுன்னத்தான தொழுகையை மனிதர்களுடைய கண்களை விட்டும் தூரமாக நின்று தொழுகின்றாரோ அவருடைய தொழுகை பகிரங்கமாக அவர் தொழுகின்ற 25 தொழுகைக்கு சமனானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
இப்ப நிறைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம், நிறைய உதாரணங்களை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, இது ஒரு பெரிய தலைப்பு, நீண்ட தலைப்பு. ஒரு அறிமுகத்திற்காக மாத்திரம்தான் இன்றைய தினம் உங்களோடு நான் இதனை பரிமாறிக்கொண்டேன். அல் ஹபீஅத்து ஸாலிஹா, எப்படி நாங்கள் அல் அமலு ஸாலிஹ், சாலிஹான அமலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் இந்த ஹபீஅத்து ஸாலிஹாவிற்கு, இந்த சீக்ரெட்டான அமலுக்கு, ரகசியமான அமலுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாருக்கும் தெரியாமல் மிகவும் சீக்ரெட்டாக இருக்கும். அல்லாஹ்வுக்கும் அந்த அபதுக்கும் அடியானுக்கும் மாத்திரம் தெரிந்த ஒரு அமலை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களில் பலர் அப்படி செய்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் நாங்கள் அப்படி செய்யாதவர்கள், அப்படி உருவாக்கி கொள்ளாதவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி அமல்களை வாழ்க்கை நெடுகிலும் உருவாக்கி கொண்டே செல்ல வேண்டும். எப்போது நாங்கள் இந்த வாயை துறக்கிறோமோ அப்போ எங்களோட அமல் பாழாது. அதுதான் சுருக்கம். எனவே இந்த வாயை கொஞ்சம் மூடிக்கொண்டுட்டு நாங்கள் எங்களோட அமலை செய்ய வேண்டி இருக்கிறது. அதே போல இன்னொரு ஆள்ட அமலை நாங்கள் வெளிப்படுத்தப்படாது. இன்னொரு ஆள்ட அமலையும் நாங்கள் வெளிப்படுத்த இஸ்லாத்தின் ஒரு மரபு, எங்களோட ஒரு கல்ச்சர் என்னென்னா, சும்மா ஒரு ஆளை பார்த்தா நீங்கள் நோம்பா இன்றைக்கு ரமதானில் எல்லாரும் நோம்புன்னு தெரியும், கேட்கப்படாது, கேட்கக்கூடாது. சாப்பிட்டீங்களா? கேட்கப்படாது. சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறோம், இல்லை நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவார், வானம்னு சொல்லுவார், அது வேற விஷயம். அடுத்தவருடைய ரகசியங்களை தேடி தெரியாதீர்கள் என்று இந்த பின்னணியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள். வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஜமீஅன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ கூமு இலா ஸலாத்திக்கும்.